வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. திகையாதே, கலங்காதே என் மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன். பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். டெஸ்ட் பார்த்தேன். மனசு எங்க இருக்குது? உலகத்து ஜனங்களை நம்பி நிற்கிற நீங்க, தொழில் அதிபதிகளை நம்பி இருக்கிற நீங்க, நம்பிக்கைலாம் யாரு மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் மேல இருக்கணும். கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? எண்ண முடியாத அளவுக்கு நம்மள இடம் கொண்டு வருவாரு. என்ன வரும்? எண்ண முடியாத என்ன வரும்? நிறைய நோட்டை நம்ம எண்ணறதுக்கு ஆகுதா? என்ன பண்ண மிஷின் வந்துட்டு, அந்த மிஷினால இப்ப என்ன பண்ணக்கூடாது? எவ்வளவு நோட்டு இருந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கு. அல்லேலூயா. அதிகமா பணம் இருந்தா என்ன பண்ணணும்? அதிகமா பணம் இருந்தா என்ன கட்டணும்? அதிகமா பணம் இருந்தாக்கா எங்க ஜிஎஸ்டி கட்டணும். எவ்வளவு டாக்ஸி கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கொடுத்தாதான் நம்ம, இல்லைனாக்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ரைடர் வந்து பிடிச்சிருவாங்க. எவ்வளவு பேர் ரைடரை பிடிச்சிக்கிறாங்க பாத்துங்களா? நிறைய பணம் கிடைத்தனால அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? ரைடரை பிடிச்சிக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும்னாக்கா, கர்த்தர் மேல நம்ம பெற்றது என்னக்காக்கா, அப்புறமே சொன்னார் ஆண்டவர், நட்சத்திரத்தை எண்ண முடியாத பூமியில் இருக்கிற மனிலே எண்ண முடியாத ஆசீர்வாதத்தை மகனே நான் கொடுப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த அபிரகாமுடைய விசுவாசத்தை பெற்றுதான் நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்? இங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்குள்ள மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்னாக்கா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போய் பல விதமான பிரச்சனைக்குள்ள, டிப்ரெஷனுக்குள்ள நம்முடைய இது என்ன கடந்து போயிடுது. அல்லேலூயா. இவங்க ஏஞ்சி கடல் உடனே என்ன பாருவோம்? பாலை காய்க்கிறமா சோத்திரம் போடுறோம். கர்த்தருக்குள்ள நேரத்தை, அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ நேரத்தை கொடுக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். நம்ம கர்த்தரை தேடுறது கிடையாது. ஏஞ்சிக்கணும் உடனே உடனே மொபைல் போன் யாரு மெசேஜ் பண்ணிக்கிறாங்க? உலக ஜனகத்தை பார்த்தோம் இல்லைங்களா? யாரு மெசேஜ் பண்றாங்க, யாரு இன்ஸ்டாகிராம் வைக்கிறாங்க, யாரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க பார்க்கணும். நீங்க 4 பேருக்கு ஜெபிக்கிறமா? வெரி குட். சோத்திரம் கரங்களை தட்டி தேவை பார்க்கலாம். அல்லேலூயா. வெரி குட். இப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. தூங்கி ஏற்றுக்கிறவங்க என்ன இருக்கணும்? வீணான பேச்சுங்களா அல்ல, வாக்குவாதங்கள் அல்ல, நீயான அண்ணன் பேசிக்கிறதல்ல. முதல்ல காலையில் ஏற்றி உடனே யாருக்காங்க? கர்த்தரை தேடுற பிள்ளைகளா நீ இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை தேடும் போது இங்க சபைக்கு வரும்போது எப்படி இருப்ப தெரியுமா? நீங்க அல்லேலூயா மினிக்குவே ஜொலிப்பி. அல்லேலூயா. சிக்கிலேது சித்தலேது. அல்லேலூயா. நாங்க பரலோக பிரபுதம் இருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே ஒரு ஆனந்தம், அங்க ஒரு ஆனந்தம். அல்லேலூயா. வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நீ, சோர்ந்து போய் இருக்கிற நீ, கனகனத்தோடு இருக்கிற, அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிறது எப்படி ஆராதிக்கணும்? ஆவியோடு உண்மையோடு ஆண்டவர் ஆராதிக்கிற அங்கதான் தேவ பிரசன்னம் வந்து இறங்குவா. பரலோகமே வந்து இறங்குவா. அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போய் நொந்து போய் உலக ஜனங்க செஞ்ச ஒவ்வொரு தவறுனால நம்ம என்ன பண்றோம்? நம்ம அதே மனசுல வச்சு நம்ம என்ன பண்றோம்? வேதனைப்பட்டு கொண்டே இருக்கோம். அல்லேலூயா. கல்ல தூக்கி விசிறே தேவனை எப்படி ஆராதிக்கணும்? நம்ம முழு மனதோடு நம்ம ஆராதிக்கணும். அல்லேலூயா. முழு மனதோடு நம்ம ஆராதிக்கும் போது கர்த்தர் ஒரு அக்கறை என்ன தேவை என்று அவருக்கு அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதே 19 வசனம் வாசிக்க வச்சிட்ட. அவன் விசுவாச
விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நம்ம பேய்க்கு எப்படி இருக்கணும்? கம்மே எடுக்கணுமா டெவலப் ஆகுமா? என்ன ஆகணும்? பேய்க்கு டெவலப் ஆகிக்கொண்டே இருக்கணுமோ? அல்லேலூயா. நீ மனுஷனை பார்த்து விசுவாசம் பண்ணாத, மனுஷனை பார்த்து நீ ஜெபம் பண்ணாத. கர்த்தரை நோக்கி நீ என்ன பண்ணணும்? ஜெபிக்கிற பிள்ளையா நீ இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் பூமியில எண்ண முடியாத அளவுக்கு அப்ரஹாம் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். உன்னை என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆசீர்வதிப்பாரே. அல்லேலூயா. உனக்காக நான் யாவையும் செய்து முடித்தேன். அல்லேலூயா. எல்லா ஜந்துவுக்கு ஜீவராசிகளுக்கு எல்லாமே 20 வயசு 10 வயசு 5 வயசு